வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல் படத்துக்கு போகலாமா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி ரிவ்யூவில் பார்க்க போகிறோன்னா, பேசில் ஜோசப் நசிரியா அவர்கள் நடித்து எம்சி ஜித்தினோட டைரக்ஷனில் வெளியாக இருக்கிற சூக்ஷ்மதர்ஷினி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பேசில் ஜோசப் அண்ட் நசிரியாவோட லீட் பர்ஃபார்மன்ஸஸ் ரெண்டு பேரும் அமேசிங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக பேசில் ஜோசஃபை நீங்கள் சொல்லியே ஆகணும். அவரோட கேரக்டரில் அவர் கொண்டு வந்த அந்த குவர்க்கினஸ், அந்த ஃபன் ரெண்டுமே பிளெண்ட் பண்ணி வேறு லெவல் எலிவேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். அவரோட கெரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னே நான் சொல்லுவேன். ஹேட்ஸ் ஆஃப். இது போக எம்சி ஜித்தினோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப என்கேஜிங்காகவும், ஒரு விண்டேஜ் ஹிட்ச்காக் ஸ்டைலில் ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா மாதிரி டிடெக்டிவ் ஸ்டைலில் கொண்டு போயிருந்தார். அது ரொம்பவுமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இது போக கிறிஸ்டோஸ் சேவியரோட பிஜிஎம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். வேறு லெவல் பிஜிஎம் படத்தை வேறு லெவல் எலிவேட் பண்ணிச்சுன்னு சொல்லியே ஆகணும். மலையாளமில் சுஷின் ஷாமுக்கு அப்புறம் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இவர் வருவாருன்னு எனக்கு எந்த வித ஆச்சரியமனமும் இல்லை. ஸோ இதான் படத்தோட பாசிட்டிவ்ஸ். இது போக படத்தில் நடித்த மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், படத்தை நரேட் பண்ண ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக யூனிக்காக இருந்துச்சுன்னே சொல்லி ஆகணும். இதெல்லாமே படத்தோட பாசிட்டிவ்ஸ். படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபோட ஃபஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒரு நரேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த நரேட்டிவ் ஸ்டைல் ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்லோனஸை அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஆனால் அதையும் ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃபோட லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அந்த ட்விஸ்டெல்லாம் ரிவைல் ஆகிற மூமெண்ட்ஸ் எல்லாருமே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஒரு அன்பிரெடிக்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லியே ஆகணும். நெகட்டிவ்ஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு ஒர்த் வாட்சான படம். தேட்டர்ஸில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.75 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு மூவி ரிவ்யூ வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.